நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் வீடுகள் இடிக்கப்படும் இடத்திற்கு சென்று மக்களின் வேதனையை கேட்டறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமைச் செயலாளரை சந்தித்து முறையிட்டார். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோரம் உள்ள 593 வீடுகளை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இதுவரை 450க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு மக்கள் பெரும்பாக்கம், கீரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு மேம்பாட்டு வாரிய குடியிருப்புக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காயிதே மில்லத் நகர் மற்றும் ஸ்டாலின் நகர் பகுதிகளுக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வீடுகள் இடிக்கப்படுவதைக் கண்டு அப்பகுதி மக்களை சந்தித்து குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது தங்கள் பகுதி நீர்பிடிப்பு பகுதி அல்ல, கல்லாங்குத்து புறம்போக்கு பகுதி என்று ஆவணங்களை காட்டி அவரிடம் மக்கள் முறையிட்டனர். இது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையர், துணை ஆணையர்கள் ஆகியோரை சந்தித்து ஆவணங்களை சமர்ப்பித்த திருமாவளவன் வீடுகள் இடிப்பதை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்தார். பின்னர் தலைமைச் செயலகத்திற்கு சென்ற அவர் அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை சந்தித்தும் முறையிட்டார். ஆணையை மீறி வேற ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருக்கிறோம் என்பதை தலைமை செயலாளர் எம்மிடத்திலே விளக்கினார். என்றாலும் அந்த மக்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வியட்நாம் நாட்டில் பழைய அரண்மனை ஒன்றில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மன்னரின் சிம்மாசனத்தை சேதப்படுத்தியவர் கைது செய்யப்பட்டார். வியட்நாம் நாட்டில் கடைசி அரச வம்சம் 1800ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தது. இந்த மன்னர்கள் கட்டிய அரண்மனைகள், பயன்படுத்திய சிம்மாசனங்கள் உள்ளிட்ட நினைவு சின்னங்களை அந்நாட்டு அரசு பொக்கிஷமாக கருதி பாதுகாத்து வருகிறது. வியட்நாமின் பழைய தலைநகரான ஹூ நகரில் உள்ள தாய் ஹோ அரண்மனைக்கு பார்வையாளராக வந்திருந்த ஒருவர் சிம்மாசனத்தின் அழகிய டிராகன் கைப்பிடியை உடைத்து விட்டார். உடைத்த நபரை கைது செய்த காவல்துறையினர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறி மருத்துவமனையில் சேர்த்துவிட்டனர். பல்லடுக்கு குடியிருப்பின் மொட்டை மாடியில் தடுப்புச் சுவரை தாண்டி குதித்தும் நுனியில் நின்றவாறும் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்த காணொளி எங்கே, எப்போது எடுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிறுவர்களின் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை இது கிளப்பியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் முகத்தை அவரது மனைவி தள்ளியதாக வெளியாகியிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவுகிறது. அரசுமுறை பயணமாக வியட்நாமுக்கு சென்ற அவர் விமானத்தை விட்டு இறங்க முயன்றபோது அவரது கன்னத்தை சிவப்பு ஆடையை அணிந்திருந்த ஒருவர் பிடித்து தள்ளியது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் விமானத்தை விட்டு கீழே இறங்கிய போது அதே சிவப்பு நிற ஆடையுடன் மேக்ரானின் மனைவி பிரிகிட்டி இறங்கி வந்தது பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளது. புகழ்பெற்ற கோடை வாழிடமான கொடைக்கானலில் புத்தம் புதிய சுற்றுலா தலம் ஒன்றை மாவட்ட நிர்வாகம் அறிமுகப்படுத்தி உள்ளது. குளுமை பொங்கும் மலை முகடுகளில் காணப்படும் அந்த சுற்றுலா தலத்திற்கு செல்லலாம், பாருங்கள். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இயற்கையின் எழில் நிறைந்த காட்சிகளை கண்டு ரசிப்பது, ஏரியில் படகு சவாரி, ஏரி சாலையில் குதிரை சவாரி உள்ளிட்டவையே பொழுதுபோக்கு அம்சங்கள். மலைப்பகுதிகளில் பல்வேறு அருவிகள் உள்ள நிலையில் தேனி கும்பக்கரை அருவி போல புத்துணர்ச்சி குளியல் சுற்றுலா தலம் ஒன்றை ஏற்படுத்துமாறு சுற்றுலா பயணிகள் தரப்பில் கோரிக்கை இருந்து கொண்டே இருந்தது. அதற்கான காலம் இப்போது கனிந்திருக்கிறது. அப்படி ஒரு சுற்றுலா தலம்தான் பெப்பர் ஃபால்ஸ். கொடைக்கானலோட புதிய வரவா பெப்பர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் இதை ஏன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் புதிய இடங்கள் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நிறைய வேண்டுகோள் வச்சாங்க. ஸோ அதுல இப்போ ஒரு பாயிண்டா நம்ம
இந்த பெப்பர் ஃபால்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு 4-5 அருவிகளும் வந்து இப்போ கொட்டருவி அந்த போன்ற புதிய அருவிகளும் பார்த்துட்டு வரோம். அது நம்ம பாதுகாப்பு அம்சங்களை இன்னும் கொஞ்சம் உறுதி செய்ததுக்கு அப்புறம் வந்து அது திறக்கிறது ஆலோசனை. குளுமை மட்டுமே நிலவும் மலைச்சாரலில் துளியளவும் கலப்பு இன்றி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது பெப்பர் ஃபால்ஸ். பெப்பர் ஃபால்ஸிற்கு செல்ல வேண்டுமெனில் முதலில் சாகசங்களுக்கு தயாராக வேண்டும். கொடைக்கானலிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளங்கி கிராமத்தில் அடிசரை என்ற எழில் கொஞ்சும் பள்ளத்தாக்கு உள்ளது. அங்கிருந்து பசுமையான புல்வெளிகளுக்கு நடுவே வளைந்து நெளிந்து செல்லும் மண் சாலையில் ஜீப்பில் பயணம். பின்னர் கரடுமுரடான மலைப்பாதையில் சாகச பயணம். சிறிது தூரம் மலையேற்றம் என மொத்தம் 6 கிலோமீட்டர் பயணித்தால் கண்களையும் மனதையும் குளிர்விக்கிறது பெப்பர் ஃபால்ஸ். கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த பகுதி. மிளகு வாசத்துடன் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் நீராடுவது, பாதுகாப்பான மற்றும் இயற்கையான வழுக்கு பாறையில் நீரோட்டத்தின் போக்கில் வழுக்குவது என ஆட்டம் போட்டு மகிழலாம். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. தெலங்கானாவில் நடைபெற்று வரும் உலக அழகி போட்டியிலிருந்து பாதியில் வெளியேறிய இங்கிலாந்து போட்டியாளர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் நிலையில் அதற்கு உரிய ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளது தெலங்கானா அரசு. அழகி போட்டியில் என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். மில்லா மேகி 2024ஆம் ஆண்டு மிஸ் இங்கிலாந்து பட்டம் வென்றவர். தெலுங்கானாவில் நடைபெறும் 72வது உலக அழகி போட்டியிலிருந்து பாதியில் வெளியேறியுள்ள இவர் உதிர்த்த வார்த்தைகள் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. ஒரு பாலியல் தொழிலாளியைப் போல் போட்டி ஏற்பாட்டாளர்கள் தம்மை எண்ண வைத்து விட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மேகி. தாம் வேடிக்கையாகவும் பொழுதுபோக்காகவும் வந்திருப்பதாக நினைத்துவிட்டதாக ஆங்கில இதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் குமுறியுள்ளார். ஆண் விளம்பரதாரர்கள் முன் அணிவகுத்து செல்ல வைக்கப்பட்ட பிறகு தம்முடைய ஒழுக்கமும் அறநெறியும் தம்மை அங்கே இருக்க விடவில்லை என வேதனையை பகிர்ந்துள்ளார் மேகி. காலையில் சமையலறையில் அமர்ந்திருக்க வேண்டும், நாள் முழுவதும் மேக்கப் போட்டு கவுன் அணிந்திருக்க வேண்டும் என வற்புறுத்தியதாக புகார் தெரிவித்துள்ள மேகி, விருந்தினர்களை மகிழ்விக்க தாம் போட்டிக்கு செல்லவில்லை என்றும் கூறியுள்ளார். உலகை மாற்றுவதற்காக நமது குரல் ஒலிக்காவிட்டால் கிரீடங்களும் பட்டங்களும் பயனற்றவை எனவும் காட்டமாக கூறியுள்ளார். உலக அழகி போட்டிக்கென தனி மதிப்பு இருக்க வேண்டும் என்றும் மேகி வலியுறுத்தியுள்ளார். மேகியின் குற்றச்சாட்டு தெலுங்கானாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விசாரணை நடத்த மூத்த IAS அதிகாரி ஜெய்ஷ் ரஞ்சனை தெலுங்கானா அரசு நியமித்தது. முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் மேகியின் குற்றச்சாட்டுக்கு உரிய ஆதாரங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மிஸ் வேர்ல்ட் அமைப்பும் மேகியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. எது எப்படியோ எந்த போட்டியாக இருந்தாலும் போட்டியாளர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதை மறுப்பதற்கில்லை. இனி வரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ராஜஸ்தானில் வறட்சி காரணமாக கிராமமே கொள்ளையர்களால் நிரம்பிய நிலையில் பெண் ஒருவர் எடுத்த முடிவு ஊரின் வரலாற்றையே மாற்றியுள்ளது. கிரௌலி மாவட்டத்தில் நிலவிய வறட்சி காரணமாக அப்பகுதி ஆண்கள் திருட்டுத் தொழிலை தேர்ந்தெடுத்தனர். காவல்துறைக்கு அஞ்சி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தனர். இதை மாற்ற வறட்சியை வெல்ல முடிவு செய்த சம்பட்டி தேவி என்ற பெண் 2010களில் கிராமத்தில் உள்ள பெண்களையும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த கிராமத்து ஆண்களையும் ஒருங்கிணைத்தார். தருண் பாரத் சங்கம் என்ற அரசு சாரா அமைப்பின் உதவியுடன் நீர்நிலைகளை வெட்டி மழைநீரை சேமித்தார் சம்பட்டி தேவி. ஆயுதங்களை ஏந்தி கொள்ளையர்களாக தெரிந்த கிரௌலி பகுதி ஆண்கள் தற்போது விவசாயிகளாக மாறி வேளாண்மை செய்து தங்கள் பகுதியையே பசுமையாக்கி வருகின்றனர். பெரு தலைநகர் லீமாவில் கோமாளி தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான மக்கள் வண்ண வண்ண உடைகள், வினோதமான தொப்பி, காலணிகள் அணிந்து ஆடி பாடினார்கள். கோமாளி போல வேடமணிந்தவர்கள் சாலைகளில் பேரணியாக சென்றவாறு சாகசங்களில் ஈடுபட்டனர். இதனை பலரும் கண்டு ரசித்தனர்.
ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் பீகாரின் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் அண்மையில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த பின்னர் நெற்றியில் இருந்த பொட்டை அழித்தது சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது. தேஜஸ்வி யாதவ் உண்மையான இந்துவா என்பதை இந்நிகழ்வு கேள்விக்குள்ளாக்குவதாக பீகார் அமைச்சர் சஞ்சய் சரோகி விமர்சனம் செய்துள்ளார். தேஜஸ்வி யாதவ் நம்பக்கூடாத நபராகிவிட்டார் என்றும் அவர் விமர்சித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி தங்களது செல்ல நாய்க்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்தது. கூவத்துறை அடுத்த கடலூர் கிராமத்தைச் சேர்ந்த பரணி குமாரி தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். பெண் பிள்ளைகள் இல்லை என்பதால் ரியா என்ற நாயை மகள் போல பாசமாக வளர்த்து வருகின்றனர். இந்த நாய்க்கு சொந்தக்காரர்களை கூட்டி வளைகாப்பு விழா நடத்தினர். ரியாவுக்கு பட்டுப்புடவையை சுற்றி மாலையும் நகைகளையும் அணிவித்து அலங்கரித்து பிஸ்கட் உள்ளிட்ட 11 வகையான சீர்வரிசை தட்டுகளை வைத்தனர். கண்ணாடி வளையல்களை அணிவித்து சீமந்தம் நடத்தினர். சொந்தக்காரர்கள் ரியாவுக்கு ஆரத்தி எடுத்து பாட்டு பாடி வாழ்த்தினர். நீதிமன்ற உத்தரவுகளை அனைத்து அரசு அலுவலர்களும் சரியாக பின்பற்றுமாறு தமிழக அரசு அனைத்து துறை செயலாளர்களுக்கும் அறிவுரை வழங்கியுள்ளது. அண்மையில் அன்ஷுல் மிஸ்ரா மற்றும் கிராந்திகுமார் IAS அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்களின் அறிவுரையின்படி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் நீதிமன்ற வழக்குகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வழக்கு விசாரணையின் போது அதிகாரிகள் கட்டாயம் ஆஜராகி சரியான விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது 72வது வயதிலும் 8 IIT கோர்ஸ்களில் சேர்ந்து அவற்றில் 90% மதிப்பெண்களையும் பெற்றிருக்கிறார் ஆந்திராவைச் சேர்ந்த மனநல மருத்துவர் கரி ராமரெட்டி. ஏற்கனவே 3 முனைவர் பட்டங்கள், 11 சான்றிதழ் படிப்புகள் என்று மொத்தம் 61 பட்டங்களை பெற்றுள்ள டாக்டர் கரி ராமரெட்டி இப்போது இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான IIT நடத்திய 8 ஆன்லைன் கோர்ஸ்களில் 80 முதல் 90% மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். பிஸியான டாக்டரான இவர் தினமும் கற்பதற்காக மட்டும் 5 மணி நேரத்தை செலவிட்டதாகவும் கூறுகிறார். நீங்கள் கற்பதை நேசித்தால் வாழ்க்கையே ஒரு வகுப்பறைதான் என்கிறார் டாக்டர் கரி ராமரெட்டி. ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறையிலிருந்து வெளியேறிய கைதிகள் ஹோட்டலில் ரூம் எடுத்து உல்லாசமாக இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூரில் சிறையில் இருந்த 4 கைதிகள் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய்யாக நடித்தனர். இதனையடுத்து காவலர்கள் கைதிகள் 4 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்காக அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் கைதிகளோ தங்களின் மனைவி மற்றும் பெண் தோழியின் பெயரில் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த விவகாரம் வெளியில் கசியவும் உடந்தையாக இருந்த 5 காவலர்கள் உள்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்து வாடிக்கையாளர்களுக்கு கனரா வங்கி இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளது. முன்னதாக நிலையான வைப்புத் தொகை வட்டி விகிதம் 4 முதல் 7.25% இருந்தது. தற்போது அது 4 முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மூத்த குடிமக்களுக்கான வைப்புத் தொகை வட்டி விகிதமும் 0.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வட்டித் தொகை குறையும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வுக்காக கடந்த 20 நாட்களில் மட்டும் 2.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். மே 7ஆம் தேதி அனைத்து வகை பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 1,84,000க்கும் அதிகமான மாணவர்கள் கட்டணம் செலுத்தியும் 1,42,000 மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தும் விண்ணப்பித்தனர். கலந்தாய்வு தொடங்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட பணி நீக்க நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் 4,25,000 பேர் வேலை இழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பணி நீக்க நடவடிக்கைகள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பது பேசுபொருளாகி வருகிறது.
இனி சில செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். 9வது குழந்தையை பெற்றெடுத்திருப்பதன் மூலம் தனது 60வது வயதில் அப்பாவாகி இருக்கிறார் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன். போரிஸ் ஜான்சனின் 3வது மனைவி கேரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இது போரிஸ் கேரி தம்பதியின் 4வது குழந்தையாகும். அந்த குழந்தைக்கு பாப்பி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. போரிஸ் ஜான்சனின் முதல் மனைவிக்கு 4 குழந்தைகள் இருக்கும் நிலையில் 2வது மனைவிக்கு 1 குழந்தை உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடங்கிய 30வது நிமிடத்தில் தான் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது பெருங்குற்றம் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருந்தார். இந்த சூழலில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் கே.சி. வேணுகோபால், ஜெயா பச்சன், தயாநிதி மாறன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஜெய்சங்கர், காங்கிரஸ் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நேர்மையற்றவை என்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தவறாக சித்தரிப்பதாகவும் விமர்சித்தார். சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் பாகிஸ்தான் கேட்டுக் கொண்டதாகவும் எல்லையில் மீண்டும் அத்துமீறினால் இந்திய படைகள் பதிலடி கொடுக்கும் என்றும் ஜெய்சங்கர் இந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நக்சல் வேட்டையில் கொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர் பசவராஜின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கலாமா என்ற குழப்பத்தில் சத்தீஸ்கர் காவல்துறை திணறி வருகிறது. சத்தீஸ்கரில் கடந்த வாரம் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிபிஐ மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர் பசவராஜ் உள்ளிட்ட 27 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தன்னை வரவேற்றவரின் தலையில் பூந்தொட்டியை வைத்த சம்பவம் பேசுபொருளாக இருக்கிறது. பாட்னாவில் உள்ள எல்.என். மிஸ்ரா நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நிதிஷ்குமாரை ஏசிஎஸ் கல்வி நிறுவனத்தின் தலைவர் சித்தார்த் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதை வாங்கி நிதிஷ்குமார் விளையாட்டுத்தனமாக அதை சித்தார்த்தின் தலையில் வைத்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒடிசா மாநிலம் புரி கடற்கரையில் வேகப்படகு கவிழ்ந்ததில் அதில் பயணித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலியின் சகோதரர் மற்றும் அவரது மனைவி நூலிழையில் உயிர் தப்பினர். கடந்த சனிக்கிழமை சௌரவ் கங்குலியின் சகோதரர் ஸ்னேகாஷ் கங்குலி மற்றும் அவரது மனைவி அர்பிதா புரி கடற்கரையில் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது அவர்கள் சென்ற வேகப்படகு திடீரென கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்தனர். அப்போது மீட்புப் படையினர் அவர்களை உடனடியாக தண்ணீரிலிருந்து மீட்டனர். அந்த சம்பவம் தொடர்பான காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டுள்ள யோகா தின பதாகைகளில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டு ஹிந்தி மட்டுமே இடம்பெற்றிருந்ததால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து போராட்டம் நடத்தினர். காமராஜர் மணிமண்டபம், கிழக்கு கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட புதுச்சேரி முழுவதும் ஹிந்தி மொழியில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஸ்ப்ரே மூலம் கருப்பு மையை பூசி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உலக புகழ்பெற்ற நடிகரான ஜாக்கி ஜான் ஏழை மாணவர்களின் கல்விக்காக சுமார் 3400 கோடி ரூபாய் சொத்துக்களை வழங்கியுள்ளார். தனது பெயரில் உள்ள அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர் நிவாரணத்துக்காகவும் இந்த நிதியை ஒதுக்கியுள்ளார். இதுகுறித்து பேசிய ஜாக்கி ஜான் சிறிய வயதில் கடுமையான வறுமையில் தவித்ததாகவும் தாம் பட்ட கஷ்டங்களை மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக இந்த முயற்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிறருக்கு உதவி செய்யும் போது வரும் மகிழ்ச்சியை அளவிட முடியாது என்றும் ஜாக்கி ஜான் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஏஐ தொழில்நுட்பம் வருகைக்கு பிறகு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் அதிக வேலைவாய்ப்பு பாதிப்பை எதிர்நோக்கியிருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள அறிக்கையில் ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவில் 50.4 விழுக்காடு வேலைகள் பாதிக்கப்படுவதாகவும் அமெரிக்காவில் 45.3 விழுக்காடு வேலைகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆப்பிரிக்கா 26.4 விழுக்காடு என்ற மிகவும் குறைந்த வேலைவாய்ப்பு பாதிப்பை மட்டுமே எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 3வது மொழி கற்பிக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில கல்வி அமைச்சர் தாதா புசே தெரிவித்துள்ளார்.
தேசிய கல்விக் கொள்கை 2020 படி மகாராஷ்டிரா பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி அல்லது வேறொரு இந்திய மொழி 3ஆம் மொழி பாடமாக கற்பிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா பாஜக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்க்கட்சிகளும் கல்வியாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் தாதா புசே பள்ளிகளில் 3ஆம் மொழி கற்பிக்கும் திட்டம் இப்போதைக்கு கைவிடப்படுவதாகவும் மராத்தி, ஆங்கிலமாக 2 மொழிகளை கற்பிக்கும் நடைமுறை தொடரும் என்றும் கூறியுள்ளார். 3ஆம் மொழி கற்பிப்பதை 1ஆம் வகுப்புக்கு பதிலாக 3ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கலாம் என்று பெற்றோர் சிலர் பரிந்துரைத்திருப்பதாகவும் இதுகுறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மத்திய அரசு மிகவும் குறைந்த நிதியை தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த 2024-25 நிதியாண்டில் தமிழகத்துக்கு சுமார் 4150 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியிருந்தது. தற்போதைய 2025-26 நிதியாண்டுக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் 3104 கோடி ரூபாய் நிதி கேட்டிருந்தது. இந்த நிலையில் வெறும் 2734 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சுமார் 34 விழுக்காடு குறைவான நிதியை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. நடப்பாண்டில் சில வரம்புகளை மத்திய அரசு நிர்ணயித்ததே நிதி குறைக்கப்பட காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே சமயம் பீகார், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சமக்ர சிக்ஷா நிதியை மத்திய அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது. ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் அண்மையில் கோயிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த பின்னர் நெற்றியில் இருந்த பொட்டை அழித்தது சர்ச்சையாகி இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் உண்மையான இந்துவா என்பதை இந்நிகழ்வு கேள்விக்குள்ளாக்குவதாக பீகார் அமைச்சர் சஞ்சய் சரோகி விமர்சித்துள்ளார். தேஜஸ்வி யாதவ் நம்பக்கூடாத நபர் ஆகிவிட்டார் என்றும் சஞ்சய் சரோகி விமர்சித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளை அனைத்து அரசு அலுவலர்களும் சரியாக பின்பற்றுமாறு தமிழக அரசு அனைத்து துறை செயலாளர்களுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறது. அண்மையில் அன்சுல் மிஸ்ரா மற்றும் கிராந்திகுமார் IAS அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் அறிவுரையின்படி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் நீதிமன்ற வழக்குகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வழக்கு விசாரணையின் போது அதிகாரிகள் கட்டாயம் ஆஜராகி சரியான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரு தலைநகர் லீமாவில் கோமாளி தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான மக்கள் வண்ண வண்ண உடைகள், வினோதமான தொப்பி, காலணிகள் அணிந்து ஆடி பாடினார்கள். கோமாளி போன்று வேடமணிந்தவர்கள் சாலைகளில் பேரணி சென்றவாறு சாகசங்களில் ஈடுபட்டனர். இதனை பலரும் கண்டு ரசித்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறையிலிருந்து வெளியேறிய கைதிகள் ஹோட்டலில் ரூம் எடுத்து உல்லாசமாக இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய்ப்பூர் சிறையில் இருந்த 4 கைதிகள் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய்யாக நடித்துள்ளனர். இதையடுத்து காவலர்கள் கைதிகள் 4 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் கைதிகளோ தங்களின் மனைவி மற்றும் பெண் தோழியின் பெயரில் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த விவகாரம் வெளியில் கசியவும் குழந்தையாக இருந்த 5 காவலர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வுக்காக கடந்த 20 நாட்களில் மட்டும் 2.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். மே 7ஆம் தேதி அனைத்து வகை பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் தொடங்கி நடைபெற்று வரும் சூழலில் 1,84,000க்கும் அதிகமான மாணவர்கள் கட்டணம் செலுத்தியும் 1,42,000 மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தும் விண்ணப்பித்துள்ளனர். கலந்தாய்வு தொடங்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட பணிநீக்க நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் 4,25,000 பேர் வேலை இழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பணிநீக்க நடவடிக்கைகள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பது பேசுபொருளாகி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அந்நாட்டு பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபுக்கு அளித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படம் பழையது என இந்தியா டுடேவில் உண்மை சரிபார்ப்பு குழு கண்டறிந்துள்ளது. கடந்த 2019இல் ஹாங் ஹை என்ற நபர் சீனாவின் HHL-03 ராக்கெட் லாஞ்சரை புகைப்படம் எடுத்ததாகவும் அதனை அசீம் முனீர் ஷெஃபாஸ் ஷெரீஃபுக்கு அளித்ததாகவும் இந்தியா டுடே செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் போலி பிரச்சாரத்தை பாகிஸ்தான் ராணுவம் முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ராஜஸ்தானில் வறட்சி காரணமாக கிராமமே கொள்ளையர்களால் நிரம்பிய நிலையில் பெண் ஒருவர் எடுத்த முடிவு ஊரின் வரலாற்றையே மாற்றியுள்ளது. கிரௌலி மாவட்டத்தில் நிலவிய வறட்சி காரணமாக அப்பகுதி ஆண்கள் திருட்டுத் தொழிலை தேர்ந்தெடுத்தனர். காவல்துறைக்கு அஞ்சி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தனர். இதை மாற்ற வறட்சியை வெல்ல முடிவு செய்த சம்பட்டி தேவி என்ற பெண் 2010களில் கிராமத்தில் உள்ள பெண்களையும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த கிராமத்து ஆண்களையும் ஒருங்கிணைத்தார். தருண் பாரத் சங்கம் என்ற அரசு சாரா அமைப்பின் உதவியுடன் நீர்நிலைகளை வெட்டி மழைநீரை சேமித்தார் சம்பட்டி தேவி. ஆயுதங்களை ஏந்தி கொள்ளையர்களாக தெரிந்த கிரௌலி பகுதி ஆண்கள் தற்போது விவசாயிகளாக மாறி வேளாண்மை செய்து தங்கள் பகுதியையே பசுமையாக்கி வருகின்றனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.